ராஜா ராணி சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து நல்ல நண்பன் நமக்கு ஒரு சின்ன உதவி பண்ணினாலும் நம்ம அவங்க நமக்கு ஒரு அதே உதவியை திருப்பி பண்ணுவாங்க. அதே உதவி இல்லைனாலும் அவங்களால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இன்றைக்கி கதையை பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் மானிட்டேஷன் ஆனதுனால கீழே ஹைப் ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் நம்பர் 1 நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாங்க. பேரை சொன்னோம்னா ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஆயிரும். அதனால நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1 வந்து நம்பர் 1க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. நம்பர் 2 வந்து கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்காங்க, சம்பாரித்து கொஞ்சம் அவங்களால மேனேஜ் பண்ண முடிகிற அளவுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்காங்க. இந்த நம்பர் 1க்கு வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிடுறாரு. ஆனால் அவர் வந்து சொந்தக்காரவங்கள்ட்டையோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ ஹெல்ப் கேட்குறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறாரு. இது எப்படியோ காற்று வாக்கில் நம்பர் 2 காதுக்கு போகுது. இந்த நம்பர் 2 வந்து நம்பர் 1கிட்ட கேட்குறாங்க, ஏண்டா நம்ம சின்ன வயசுலேருந்து அப்பா அப்பான்னு சொன்னவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு இன்றைக்கி சின்ன பிரச்சனையாக இருக்குது, நாளைக்கு இதுவே பெரிய பிரச்சனையாகி அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டுன்னா என்ன பண்ணுறது? அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்லை, எனக்கும் அப்பா தான், நான் எங்கள் அப்பாவுக்காக செலவு பண்ணுறேன்னு சொல்லி அந்த மொத்த ஹாஸ்பிட்டல் செலவு, அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான அனைத்து செலவுகளையும் அவரே செஞ்சு அந்த நம்பர் 1 அப்பாவை காப்பாற்றுறாரு. இதுக்கப்புறம் சில காலங்கள் கழியுது. அந்த அப்பாவும் நல்லா ஆயிடுறாங்க. 2 குடும்பமும் சந்தோஷமாக இருக்காங்க. இது இப்போன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த நம்பர் 2க்கு வந்து அவர் செய்கிற வேலையில் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம், கூடிய சீக்கிரத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நம்பர் 2 வந்து நம்பர் 1கிட்ட கேட்டால் நம்ம செஞ்சதை திருப்பி கேட்குற மாதிரி ஆயிரும். நம்ம கேட்குறதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால ஊர் பேச்சு வாக்கில் காற்று வாக்கில் போய் நம்பர் 1 காதில் விழுகுது. அதுக்கப்புறம் அந்த நம்பர் 2கிட்ட வந்து நம்பர் 1 கேட்குறாரு, ஏண்டா அன்றைக்கி அப்பாவை நினச்சி காப்பாற்றினியே, இன்றைக்கி உன் குடும்ப நாடு தெருவில் நிற்கிற அளவுக்கு நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற, என்னிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? அங்கே தவிச்சு நிற்கிறதும் என் பிள்ளைங்க, என் தங்கச்சி, என் குடும்பம் தனியாக நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் 1 அவரை திட்டி சண்டை போட்டு அவரால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அந்த நம்பர் 2 ஃபேமிலியை காப்பாற்றுறாரு. கூடிய சீக்கிரம் 2 ஃபேமிலியுமே கொஞ்சம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லெவலை உயர்த்தி நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றாங்க. அந்த ஊர்லேயே சிறந்த நண்பர்கள்னால் இவங்கள மாதிரி தான் இருக்கணும். ஒருத்தன் சின்ன உதவி பண்ணுனா இன்னொருத்தன் பெரிய உதவி பண்ணுறான். இவனுங்க மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு நண்பர்கள் கிடச்சி நல்லபடியாக இருந்து சந்தோஷமாக நம்ம பிள்ளைங்களும் வாழணும். இப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைக்கிறது என்ன, பார்க்குறதே அபூர்வம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஊரில் பேர் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சில காலங்கள் போனதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா வாழ்கிறாங்க. இதுதான் இந்த கதை. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து ஒரு சின்னதாக உதவி பண்ணினாலும் நமக்கு கடவுள் அவங்க ரூபத்தில் இல்லைனாலும் யார் ரூபத்திலையாவது நமக்கு ஒரு நல்லதை செய்வார். அதுதான் இந்த கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணியிருக்கீங்களா, இல்லை அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் உதவியை பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அதுவும் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மானிட்டேஷன் ஆனதுனால ஹைப் ஆப்ஷன் வரும், மறக்காமல் அதையும் டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.